ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدئ الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى زاد الآخرة فاتقوا الله حيثما كنتم فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று சான்று பகர்கிறேன். சலாத்தனும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் கிளைஞர்கள் கியாமத்து நாள் வரை அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறும் மேலும் எவைகளை ஏவி இருக்கிறானோ அவைகளை முழுமையாக வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் எவைகளை தடுத்து ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக வாழ்க்கையிலே தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மூமினுடைய நோக்கமும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஐந்தாள தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இன்னொரன்ன பல இபாதத்துக்களை எமது வாழ்க்கையில் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று எம்மோடு வாழுகின்ற சக மனிதர்கள், எமது குடும்ப உறவுகள், எமது நண்பர்கள், எமது ஊர் ஜமாத்தினர்கள், நாம் பழகக்கூடிய வியாபார நண்பர்கள், ஏனைய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், இவர்களது உள்ளத்தில் நாம் எமது மதிப்பை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது, எமது முஹப்பத்தை அவர்களது உள்ளத்தில் நாம் எவ்வாறு ஏற்படுத்துவது. கண்ணியமான சகோதரர்களே, இதில் 2ஆம் நூற்றாண்டிலே ஹுராசானிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான், ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் ஃபுமைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், நாம் மக்களுடைய உள்ளத்தில் முஹப்பத்தையும் நன்மதிப்பையும் அடைந்து கொள்ள காரணம் அதிகமாக நாம் தொழுகையில் ஈடுபடுகிறோம், அதிகமாக நோன்பு நோக்கிறோம் என்பதற்காக அல்ல. அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனிடமும் 3 பண்புகள் இருக்க வேண்டும். அந்த 3 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர்களை அவர்களை சுற்றி வாழுகின்ற மக்கள் நேசிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜனாசா அறிவிப்புகளை மஸ்ஜிதுகள் மூலமாக நாங்கள் காதிலே கேட்கிறோம். சில நேரம் சமூக ஊடகங்கள் மூலம், செய்திகள் மூலம் ஜனாசா செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது சில நேரம் அந்த மையத்துக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற உணர்வு கூட எனக்கு வருவது கிடையாது.
அவருக்கு துஆ செய்யும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளணும். அந்த ஜனாசா அடக்கம் செய்யும் படும் வரை அங்கிருந்து அந்த ஜனாசாவுக்கு கவலையோடு துஆ செய்ய வேண்டும் என்ற உணர்வு எம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? சில நேரம் சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக நாம் என்ன சொல்வதுண்டு? ஜனாசா வீட்டுக்கு தலையை காட்டிவிட்டு செல்வோம். கண்ணியமான சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற பொழுது எமக்காக துஆ செய்யக்கூடிய, எமக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடிய எத்தனை மனிதர்களை நாம் சம்பாதித்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஃபுமைல் இப்னு இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஒவ்வொரு மனிதரிடம் காணப்பட வேண்டிய பண்புதான் சஹாஉன் நஃப்ஸ், தாராளத்தன்மை, கொடை கொடுக்கக்கூடிய எண்ணம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அந்த மனிதர்கள் நேசிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கின்ற போது, முதல் ஹிரா குகையிலே அந்த நுபுவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்ற பொழுது பயத்தோடும் பதட்டத்தோடும் தனது வீட்டை நோக்கி வருகிறார். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார். கேட்டார்கள், ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த பயம்? சொன்னார்கள், ஹிரா குகையிலே நடந்த நிகழ்வுகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்களை எனக்கு அருளி, இந்த உம்மத்துக்கு இறுதி நபியாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை என்னிடம் வந்து சொன்னார்கள் என்ற அந்த நிகழ்வை சொன்ன பொழுது, அந்த பயத்தை சொன்ன பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டார். மக்களுடைய உள்ளத்திலே உங்களை பற்றிய கண்ணியத்தை அல்லாஹ் எடுத்து விட மாட்டார் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளை கூறினார். ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்பாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 15 வருடங்கள் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த மனைவி சொல்கிறார்கள், வ இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்கிறீர்கள், குடும்ப உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள். இது ஒரு மிகச்சிறந்த பண்பு. கண்ணியமான சகோதரிகளே, குடும்ப உறவுகளை நேசிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல, அது மிக கடினமான விடயம். எனவேதான் அதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஹப்ப அன் யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக வேண்டும், வயன்ஷஅ லஹு ஃபீ அஜலிஹி, தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமா, உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரிகளே, இந்த உலகத்தில் எம்முடைய பெற்றோர்களை நாம் தெரிவு செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தெரிவு. நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் அல்லாஹ்வுடைய தெரிவு. எமது உறவுகள் அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்திய உறவுகள். எனவே கண்ணியமான சகோதரிகளே, அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரலாம், பலகீனங்கள் ஏற்படுத்தலாம், அவர்களில் குறைகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள்தான் எங்களுடைய குடும்பம். இந்த உலகத்தில் அவர்கள்தான் எம்முடைய குடும்பத்தினர்கள். எனவே அவர்களோடு நாங்கள் சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் சில பொழுது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறோம், அவர்கள் எங்களை துண்டித்து வாழ்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம், அவர்கள் எங்களுக்கு எதையும் தருவது கிடையாது, நாங்கள் அவர்களோடு எல்லா விடயங்களோடும் நாங்கள் அழகாக நடந்து கொள்கிறோம், ஆனால் அவர்கள் எமக்கு அநியாயம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பது என்றால் அவர்கள் உங்களை துண்டித்து வாழ்ந்தாலும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் உங்களுக்கு தரவில்லை என்றாலும்
நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எமக்கான உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உறவுகளோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சில நேரம் எமது சகோதர சகோதரிகளோடு நாங்கள் கதைத்து எத்தனையோ நாட்கள், சில நேரம் எமது வயோதிப பெற்றோர்கள் அவர்களுடைய ஆரோக்கியமான காலத்தில், அவருடைய வாலிப காலத்தில் எங்களுக்காக தியாகம் செய்தவர்கள், எங்களுக்காக சிரமப்பட்டவர்கள், எங்களுக்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் இன்று அவர்கள் வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய விடயத்தில் நாம் எந்த அளவு கரிசனை செலுத்துகிறோம்? எமது பெற்றோர்கள் நோயில் இருக்கிறார்கள், அவருடைய நோய்களை விசாரித்திருக்கிறோமா? அவர்கள் சாப்பிட்டார்களா என்று விசாரிக்கிறோமா? அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று நாங்கள் கதைத்தோமா? கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஆனால் எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. எமது குடும்ப உறவுகளோடு நாங்கள் பேணுதலாக இருப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் எல்லா வகையான இபாதத்துக்களையும் செய்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, சில நேரம் எமது நண்பர்களுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் எமது குடும்ப உறவுகளுக்கு நாம் கொடுப்பது கிடையாது. அவர்களோடு இரவு நேரங்களில் நாங்கள் உணவு உட்கொள்கிறோம், அவர்களை விருந்துக்கு அழைக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் உபசரிக்கிறோம். ஆனால் எமது உடன் பிறந்த உறவுகள், எமது பெற்றோர்கள், எம்மோடு பயணிக்கின்றவர்கள், இவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதாவது உணவளித்து, நாம் சமைக்கின்ற உணவையாவது அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு எமது முஹப்பத்தை, எமது அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோமா? எனவே கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தாராள தன்மை இருந்தால்தான், கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு குடும்ப உறவுகளை பேணி நடக்க முடியும். இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் உண்மையை பேசுகின்றீர்கள். பொய் பேசுகின்றவர்களை மனிதர்கள் நேசிக்க மாட்டார்கள். சுற்றி வாழுகின்றவர்கள் அவர்களை விரும்ப மாட்டார்கள். முன்னிலையில் அவர்களோடு கதைத்தாலும் அவர்கள் இல்லாத போது அவர்களை வெறுப்பார்களே, அவர்கள் வாழ்க்கையிலே உண்மை பேசுவது கிடையாது. மேலும் சொன்னார்கள், கஷ்டங்களை, அடுத்தவருடைய துன்பங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய ஒரு சுன்னா, யாருக்காவது சிரமம் என்று வந்தால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சதகா கொடுப்பார்கள், அவர்களுக்கு உதவுவார்கள். யாரேனும் அவருக்கு சாப்பிடவில்லை என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பார்கள். முதலாவது தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி கேட்பார்கள், வீட்டில் ஏதேனும் உணவு இருக்கிறதா? அங்கு இல்லை என்றால் தன்னுடைய சஹாபாக்களிடம் சொல்வார்கள், உணவுக்காக ஒருவர் வந்திருக்கிறார், எனவே அவருக்கு உணவளிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அடுத்தவுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டங்களாக சுமந்தார்கள். சில நேரம் ரசூலுல்லாஹ்விடம் பணம் இருக்காது, கடன் கேட்டு வருவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே சிரமம், உங்களுக்கே கஷ்டம், நீங்கள் உங்களிடம் கடன் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் இன்னொருவரிடம் கடன் கேட்டு கொடுக்கிறீர்களே, நீங்கள் சிரமப்படுகிறீர்களே என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் யாராவது கடன் கேட்டு வந்தால் அவர்களுக்கு கடன் எடுத்தேனும் உதவி செய்வார். கண்ணியமான சகோதரிகளே, அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து கொண்டார். கண்ணியமான சகோதரிகளே, நாம் இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? சில நேரம் நமது உறவினர்களை காணுகின்ற பொழுது சில நேரம் நாங்கள் மறைந்து விடுவோம். அவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவோம். இவ்வாறான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, சிலர் நினைக்கலாம், செல்வந்தர்களுக்கு மட்டுமா அடுத்தவருடைய கஷ்டங்களில் பங்கெடுக்கலாம்? இல்லை. சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே செல்வார்கள், வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது யாரேனும் நடந்து சென்றால் அவர்களை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிச் செல்வார். இன்று நாம் அவ்வாறான பழக்கம் எம்மிலே குறைந்து விட்டது. கண்ணியமான சகோதரிகளே, சில நேரம்
எமது சகோதரர்கள் வெளிநாட்டிலே வாழ்வார்கள் அல்லது வெளியூர்களில் வேலை செய்வார்கள். அவர்களது பிள்ளைகளும் பாடசாலைக்கு செல்வார்கள். ஆனால் நாம் எமது பிள்ளைகளை மாத்திரம் எமது வாகனத்திலே அழைத்து செல்வோம். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரனுடைய குடும்பம், என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு இவ்வாறான உதவியை செய்யக்கூட எமது உள்ளத்திலே இடம் இல்லாமல். கண்ணியமான சகோதரர், இவ்வாறான ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது பொருட்களை ஏற்றுவதற்கு சிரமப்பட்டால் அந்த பொருட்களை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வாகனத்தில் ஏற்றி கொடுப்பார்கள். சில நேரம் வயோதிபர்கள் செல்கின்ற பொழுது அவருடைய பொருட்களை உரிய இடத்துக்கு சுமந்து செல்வார்கள். கடைக்கு செல்கின்ற பொழுது சொல்வார்கள், முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சந்தைக்கு செல்கிறேன், யாருக்காவது தேவை இருந்தால் உங்களுடைய தேவைகளை என்னிடம் சொல்லுங்கள், உங்களது தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பழக்கம் எம்மிலே இருக்கிறதா? எமது உறவுகள் எம்மை சுற்றி வாழ்வார்கள், எமது அயலவர்கள் எம்மை சுற்றி வாழ்வார்கள். நாம் சந்தைக்கு செல்வோம், நாம் கடைக்கு செல்வோம், அவர்களுக்கு இவ்வாறான உதவியை செய்ய வேண்டும் என்ற உணர்வு கூட எம்மில் கிடையாது. கண்ணியமான சகோதரிகளே, எவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அதே போன்ற விருந்தினர்களுக்கு நீங்கள் உபசரித்து அவர்களை சங்கை செய்கிறீர்கள். கண்ணியமான சகோதரிகளே, இவைகள் அனைத்தையும் செய்வதற்கு அவருடைய உள்ளத்திலே தாராள தன்மை இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அவ்வாறான மனிதர்களுக்குத்தான் அடுத்தோடைய உள்ளங்களை வென்று கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சதகா. கண்ணியமான சகோதரிகளே, மஸ்ஜிதுக்கு வருகிறோம், பாதையிலே செல்லுகிறோம், அந்த நேரத்தில் அடுத்தவர்களோடு நாங்கள் சிரித்து சலாம் சொல்லுவதும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அன்பை ஏற்படுத்துகிறோம். சில மனிதர்கள் சில ஊரிலே வாழ்வார்கள், அவர்கள் மிக வசதியானவர்கள் கிடையாது, அடுத்தவர்களுக்கு பெரிய உதவி செய்தவர்கள் கிடையாது, ஆனால் அடுத்தவர்களோடு அன்பாக பழகியவர்கள், அடுத்தவர்களோடு மகிழ்ச்சியாக பேசியவர்கள், அடுத்தவருடைய உள்ளங்களை நோகடிக்காதவர்கள். அவர்களுடைய ஜனாசா செய்தி கேள்விப்பட்டால் சில மனிதர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த ஜனாசாவுக்கு வருவார்கள், அவருக்காக துஆ செய்வார்கள், இறுதி வரை அவர்களுக்காக துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியமான சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே அடுத்தவர்களை நேசிக்க கூடியவர்களாக, அடுத்தவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் எமது உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற நேரம் நாம் ஒரு நீண்ட பயணத்துக்கு தயாராகிவிடுவோம். அது ஒரு நீண்ட பயணம். முதல் மன்சில் கபருடைய மன்சில், அந்த மன்சிலில் தொடங்கி சுவனத்தை அடையும் வரை ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்துக்கு எம்மோடு வாழுகின்ற மக்களுடைய துஆ அவசியம், அவருடைய பிரார்த்தனைகள் அவசியம். அவைகளை நாம் வாழுகின்ற காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரிகளே, இரண்டாவது சொன்னார்கள் அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணம். கண்ணியமான சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் பெரிய அமல்கள் செய்யவில்லை என்றாலும் ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறோம், முன்பின் சுன்னத்துக்களை விடாமல் தொழுகிறோம், தஹஜ்ஜுதில் இருந்து வித்ர் வரை நாங்கள் அழகாக தொழுகிறோம், ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோக்கிறோம், வருடாந்தம் பிடிக்க வேண்டிய சில நோன்புகளை நோக்கிறோம், சதகாக்களை கொடுக்கிறோம். இவைகளோடு நாம் அடுத்த மனிதர்களோடு நல்ல உறவை வைத்தால் அடுத்தவர்களை பற்றி யாரிடமும் கெட்ட எண்ணம் எமது உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் இவ்வாறான ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்தார். கண்ணியமான சகோதரிகளே, இது சாதாரண விடயம் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். எல்லா சஹாபாக்களை போன்றும் அவர்களும் தொழுகையில் முன்னிலையில் இருந்தார்கள். எல்லா சஹாபாக்களை போன்றும் நோன்பிலும் ஏனைய இபாதத்துக்களில் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதை தாண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் சில பண்புகள் காணப்பட்டன. தன்னுடைய முழு செல்வத்தையும் தீனுக்காக செலவழித்தார்.
முஸ்லிம் சமூகத்துக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது தபூக்கிலே முழு சொத்தையும் கொடுத்தார். கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதனால் ரசூலுல்லாஹ் நேசித்தார். சொன்னார்கள், நான் ஒரு நண்பனை தெரிவு செய்வதாக இருந்தால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய சுஹ்பத்துக்கு, தன்னுடைய தோழமைக்கு தெரிவு செய்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஒரு மனிதன் மகிழ்ச்சியால் இப்படி அழுகின்ற காட்சியை இதுக்கு முன்னால் நான் கண்டதே கிடையாது. சந்தோஷத்தால் அழுதார்கள். ரசூலுல்லாஹ், உங்களோடு நான் ஹிஜ்ரத் செல்கிறேனா? இந்த அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் கொடுத்தார்? கொடுக்கின்ற தன்மை. கண்ணியமான சகோதரர்கள், எல்லா நேரத்திலும் எல்லோரையும் மன்னித்தார்கள். மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபுவத்தை, இந்த அல்லாஹ்வுடைய இந்த தீனை அவர்களுக்கு சொன்ன பொழுது, அந்த மக்கா நகரில் அதை பகிரங்கப்படுத்திய பொழுது நாலா புறங்களில் இருந்து மக்கள் அடையாளம் தெரியாத அளவு அவர்களை தண்டித்தார்கள், அவர்களை நோவித்தார்கள், அவர்களை அடித்தார்கள். மதியம் வரை அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். கண்ணியமான சகோதரிகள், அதன் பிறகு பத்ருடைய சந்தர்ப்பத்திலே யாரெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோவினை செய்தார்களோ அவர்களில் சிலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் மஷூரா கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை மன்னித்து விடுவோம், அவர்களை ஃபிதியா எடுத்து அவர்களை விட்டு விடுவோம். எமது உறவுகள், எம்மோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள், மக்களை நேசித்தார்கள். எல்லோரும் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள். கண்ணியமான சகோதரிகளே, இந்த உம்மத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனம் நுழையாமல் யாருமே சுவனம் நுழைய முடியாது. அந்த அளவு சிறப்புகளை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? அவருடைய உள்ளத்திலே இருந்த தாராள தன்மை, அடுத்தவர்களை பற்றிய நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, எல்லா விடயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்மாதிரியாக காட்டினார். எனவேதான் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எம்மை சுற்றி வாழுகின்ற எமது உறவுகளை பற்றி நல்ல எண்ணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பலகீனம் இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையிலும் சில பாவங்கள் நிகழ்ந்திருக்கிறார். மனிதன் என்ற வகையில் தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களை வெளிப்படுத்தி, அவைகளை இழிவுபடுத்தி, அவர்களை கேவலப்படுத்துவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. எங்களுக்கு எல்லோரை பற்றிய நல்ல எண்ணம் எமது உள்ளத்திலே இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும். குறிப்பாக எமது குடும்ப உறவுகள், எம்மோடு வாழக்கூடிய ஊர் ஜமாத்தினர்கள், எமது பக்கத்து வீட்டிலே வாழுகின்ற அயலவர்கள், இவர்கள் அனைவரை பற்றியும் நல்ல எண்ணம் எமது உள்ளத்திலே இருக்கிறது. நிச்சயமாக எங்களை நேசிப்பார். நாம் ஒரு மனிதனை பற்றி எவ்வாறு நினைக்கிறோமோ அவ்வாறுதான் அவர் எம்மை பற்றி நினைப்பார். கண்ணியமான சகோதரிகளே, சில நேரம் கெட்ட எண்ணத்தின் காரணமாக சில உறவுகளை நாங்கள் தள்ளியே வைத்திருக்கிறோம், அவர்களை தூரமாக்கி வைத்திருக்கிறோம். அவர்களோடு பேசுவது கிடையாது, அவர்களுக்கு சலாம் சொல்லுவது கிடையாது. காரணம், அவர்களை பற்றி எம்மிலே நல்ல எண்ணம் கிடையாது. நல்லெண்ணம் இல்லை என்றால் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க மாட்டோம். சேர்ந்து பயணிக்கவில்லை என்றால் அவர்களோடு எமக்கு அன்பு முஹப்பத் ஏற்படாது. அவர்களுக்கு மத்தியில் எமக்கும் மத்தியில் ஒரு அன்பு அந்நியம் ஏற்படாது. ஏன்? எங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை. எனவே அவர்களோடு நாங்கள் தள்ளி வாழ்வோம், அவர்களோடு பேசுவது கிடையாது. பக்கத்து வீட்டில் சகோதரன் வாழ்ந்தாலும் அவர்களோடு சலாம் கிடையாது, பேச்சும் கிடையாது. இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துள்ளது. எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்துல நாங்க அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், அந்நுஸ்ஹுலில் உம்மா, எம்மை சுற்றி வாழுகின்ற இந்த சமூகம், இவர்களுக்கு நல்லவைகளை நாடுவது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, நல்லவைகளை செய்வதற்கு ஆர்வமூட்டுவது. எம்மை சுற்றி வாழுகின்ற வாலிபர்களாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், அவர்கள் பாதை ஓரங்களில் தீனை விட்டும் தூரமாகி
மஸ்ஜிதுகளை விட்டும் தூரமாகி போதை பாவனைக்கு அடிமையாகி இருக்கிறார்களா, அவர்களை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அவர்களோடு நாம் சேர்ந்து செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா, பாதையிலே வாலிபர்கள் இருந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார். சலாம் சொல்லிவிட்டு கேட்பார்கள், ஏன் நீங்க இந்த நேரத்துல பாதையில் இருக்கிறீர்கள்? சொல்லுவார்கள், மாலனா புத்துன், எங்களுக்கு ஏதாவது அவசிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் சொல்லுவார்கள், நீங்க கட்டாயம் இந்த பாதையில இருக்கிறதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு சலாம் சொல்லணும். சொல்லிக் கொடுப்பார்கள். வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். முதியோர்கள் செல்வார்கள், வயோதிபர்கள் செல்வார்கள், பெரியவர்கள் செல்வார்கள். நீங்கள் அனைவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது சொல்வார்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஹராமான பார்வைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஹலால் இல்லாத பெண்களை பார்க்க கூடாது. எனவே பெண்களுக்கு பாதுகாப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதப்படுத்தினார். நிச்சயமாக ஒரு மூமின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு ஆபத்து வராது, ஒரு பெண்ணுக்கு இழிவு வராது, ஒரு பெண்ணை இழிவுபடுத்த மாட்டார். எனவே ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள், நீங்கள் வாலிபர்கள், எனவே பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மேலும் சொன்னார்கள், பாதையிலே அடுத்தவர்களுக்கு இடையூறு தருகின்ற பொருட்கள் இருந்தால் அகற்ற வேண்டும். போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அகற்ற வேண்டும். யாராவது போட்டால் அதை நீங்கள் அகற்ற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று எமது முஸ்லிம் ஊராக இருக்கலாம், முஸ்லிம் கிராமமாக இருக்கலாம், ஆனால் எமது ஊரை கடந்து பல அந்நிய சகோதரர்கள் கடந்து செல்வார்கள். எனவே எப்பொழுதும் எமது ஊரை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வாலிபர்களுக்கு வர வேண்டும். இந்த ஊரிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எமது ஊருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், எமது ஊருடைய நற்பெயரை பாதுகாக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க யாராவது பாதையில் யாருக்கேனும் இடையூறு செய்கின்ற பொருட்களை போட்டால் நீங்கள் அதை அகற்ற வேண்டும். கண்ணியமான சகோதரர் மேலும் சொன்னார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இது அந்த வாலிபர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம். கண்ணியமான சகோதரிகளே, இன்று அதிகமான வாலிபர்கள், அதிகமான சிறார்கள் எம்மோடு வாழ்கிறார்கள். எனவே அவர்களை நெறிப்படுத்துவது, எதிர்காலத்தில் இந்த ஊரில் தீனை ஹயாத்தாக்கக்கூடிய, இஸ்லாத்தை ஹயாத்தாக்கக்கூடிய, முன்மாதிரியுள்ள மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் இப்பொழுது உருவாக்க வேண்டும். எம்மில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இப்படி ஒரு வாலிபன் இருந்தால் நான் அவரை சந்தித்து அவருக்காக துஆ செய்து, அவருடைய பெயரை சொல்லி துஆ செய்து, அவரை நான் பள்ளியோடு இணைத்து உரிய முறையில் அவனுக்கு வழிகாட்டி இன்று அவன் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ்கிறான். எனவே அவ்வாறான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று நாம் சொல்கின்ற விதத்தில் எத்தனை மனிதர்களை சம்பாதித்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களை உருவாக்கி இருக்கிறோம். சில நேரம் அவர்களை ஏசிவிட்டு சென்று விடுவோம், அவர்களை விமர்சித்து விட்டு சென்று விடுவோம். அந்த வாலிபர்களுக்காக நாங்கள் துஆ செய்திருக்கிறோமா? அவர்களோடு நாங்கள் பேசி இருக்கிறோமா? அவருடைய பெற்றோர்களோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சமூகம் என்பது இந்த ஊரிலே இருக்கின்ற அனைத்து தரப்பினர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். வாலிபர்களை பற்றி, பெண்களை பற்றி, சிறார்களை பற்றி, இவர்களை பற்றி சிந்தித்து அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக, நல்லவைகளை வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது எங்களுக்காக துஆ செய்வார்கள். சில வாலிபர்கள் இருப்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன மனிதர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எம்மை தீனோடு தொடர்பு படுத்தினார், இன்ன மனிதர் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய பாக்கியம் எமக்கு கிடைத்தது. அவருக்காக துஆ செய்வார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்வார்கள். இப்படி துஆ செய்கின்ற எத்தனை மனிதர்களை நாம் சம்பாதித்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சில நேரம் எமது மனைவியின் உள்ளத்தை கூட நாம் வென்றிருக்க மாட்டோம். ஊரிலே எம்மை பற்றி நல்ல எண்ணம் இருக்கும், நல்ல மனிதன் என்ற பெயர் இருக்கும். சில நேரம் எமது மனைவி மக்களுக்கு முன்னால் எம்மை புகழுகின்ற பொழுது சில நேரம் அவர்களது உள்ளத்தால் நினைக்கலாம், இவரையா எல்லோரும் புகழுகிறார்கள், இவரையா எல்லோரும் நல்லோர் என்று சொல்லுகிறார்கள், இவருடைய மோசமான பண்புகள் எனக்கல்லவா தெரியும்,
என்று அந்த மனைவி சொல்கின்ற விதத்தில் தான் எமது வாழ்க்கை இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடம் சிறந்தவராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை முடித்தார்கள். பல திருமணங்களை முடிப்பதற்கான காரணிகளை சொல்கின்ற பொழுது சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பல மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனைவிக்குத்தான் தெரியும் தன்னுடைய கணவனுடைய நட்பண்பு, தன்னுடைய கணவனுடைய இரவு தொழுகை, தன்னுடைய கணவனுடைய ரகசியமான சதகாக்கள், இவைகள் அனைத்தும் ஒரு மனைவிக்குத்தான் தெரியும். எந்த மனைவியும் ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தில் குறை சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்திலே யாரும் குறை சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். கண்ணியமான சகோதரிகளே, சில நேரம் நாம் மரணிக்கின்ற பொழுது எமது மனைவி கூட எங்களுக்கு துஆ செய்யக்கூட முடியாத நிலையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். சில நேரம் எமது பிள்ளைகள் கூட சில நேரம் எமது ஜனாசாவிலே கலந்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். இவ்வாறான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்திருந்தால் நிச்சயம் அவைகளில் இருந்து நாங்கள் தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மை சுற்றி வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் நல்லோராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உண்மையான மூமின், ஒரு முழுமையான மூமின் யார் என்று சொன்னால், தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்புவார். நான் இந்த உலகத்தில் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்கிறேனோ, நான் எப்படி நிம்மதியாக வாழ்கிறேனோ, அதே போன்று இந்த ஊரிலே இருக்கின்ற அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த ஊரிலே இருக்கின்ற அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும். அவருடைய இறுதி முடிவு சிறந்ததாக அமைய வேண்டும். அவருடைய ஆகிரத்து சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உணர்வுதான் எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பாக்கியங்களை தந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு கண்ணியமான சகோதரிகளே, எங்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவே நாம் இந்த உயிர் எமது உடலில் இருக்கின்ற காலத்தில் நல்ல மனிதர்களை, எமது பெற்றோர்களை, எமது உறவுகளை, எமது நண்பர்களை, எமது ஊரிலே நாம் பழகக்கூடிய உள்ளங்களை வெல்ல வேண்டும். நல்ல பண்புகள் மூலம், நற்குணங்கள் மூலம், நல்ல அஹ்லாக்கின் மூலம் அவர்களது உள்ளங்களை வெல்ல வேண்டும். அவ்வாறு இருந்தால் நிச்சயம் அவர்கள் எமது ஜனாசாக்களில் கலந்து கொண்டு எமக்காக துஆ செய்வார்கள், எமக்காக கண்ணீர் விடுவார்கள். அந்த நேரத்திலே நாம் மரணித்த பிறகு கோடிக்கணக்கான ரூபாய்களை எமது கபரில் கொண்டு வந்து வைத்தாலும் எந்த பயனும் கிடையாது. விலை உயர்ந்த மாளிகைகளின் பத்திரங்களை கொண்டு வந்து எமது கபரில் போட்டாலும் எந்த பயனும் கிடையாது. விலை உயர்ந்த வாகனங்களை எமது பேரில் பதிவு செய்தாலும் எந்த நலனும் கிடையாது. எமக்காக துஆ செய்யக்கூடிய அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இன்னாருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு நீ அருள் புரிவாயாக என்று துஆ செய்யக்கூடிய மனிதருடைய துஆவை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு எந்த பயனளிக்காது. எனவே கண்ணியமான சகோதரிகளே, அந்த நல்ல உள்ளங்களை சம்பாதித்து நல்ல பண்போடு வாழுகின்ற நல்ல சமூகமாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரின் பெற்றோர்கள் கபறுகளில் வாழ்கிறார்களோ அவருடைய கபறுகளை சுவன பூங்காவாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் எமது உஸ்தாத்மார் ஆசிரியர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எம்மிலே எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உலகிலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீ நிவர்த்தி செய்தருள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.